மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்ர் மதுனா. சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிடும். அது மட்டுமல்ல, ஸ்மோக்கிங், நீங்க சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது ஒண்ணு கொன்றும். அல்லாஹ் நல்ல விஷயங்களை ஹலாலாக்குகிறான், கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு உயிர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய, தன் உயிரை மாய்க்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும்? இது அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஹலால தான் செய்யறேன், இது ஹராம் இல்ல, இது தடுக்கப்பட்டது ஒண்ணுதான், மக்ரூஹ் தான். மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ் செஞ்சா அல்லாஹ் அப்படி விட்டுருவான்னு அர்த்தமா? பாவம் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், நாளைக்கு மறுமையில் அதை குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அது ஹராம், ஓகே நான் ஹராம் தான் செய்யறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்ல ஹலால்னு செய்வான் தெரியுமா? அது மிகப்பெரிய கொடூரமான பாவம். அது